நண்பர்களே, இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து எங்கள் ஊரில் ஒரு ஏரியா வந்து ஃப்ளாட் போட்டுருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. இதில் வந்து போஸ்ட் மரம் வந்து கீழே விழுந்து கிடக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்ப்பீங்க, கீழே வந்து போஸ்ட் மரம் வந்து கீழே சாஞ்சு கிடக்கு. இது ஏரியா போட்ட போஸ்ட் மரம். அதில் உள்ள ஒரு கம்பியோட சைஸை நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊண்டுன போஸ்ட் மரம் இது. அது எப்படி கம்பி சைஸ் இருக்குது, அந்த காலத்தில் ஊண்டுன, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல போஸ்ட் மரம் வரப்போகும்போது அவங்க என்ன மாதிரி தரமாக போட்டிருக்காங்க, இப்போ என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கீழே இந்த இப்போ போஸ்ட் மரம் விழுந்து கிடக்கு. ஒரு சின்ன மலையில் சாஞ்சிருச்சு. இது ஊண்டி ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். இதோட கம்பியோட சைஸை பாருங்கள். பார்க்கும்போது பெரிய கம்பி மாதிரி இருக்கும். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு 4 கம்பி, இந்த பக்கம் ஒரு 4 கம்பி இருக்குது. இதோட சைஸ் வந்து இது வந்து எத்தனை எம்எம்னு சொல்ல முடியல. 1 எம்எம்மா 2 எம்எம்மான்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு சின்ன கம்பி, ஒரு கட்டு கம்பியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பைக்கு கீ இருக்குது இல்லையா, அதை விட அகலம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 6 கம்பியில் தான் இப்போ உள்ள கவர்மெண்ட்டில் வரக்கூடிய, இப்போங்கிறது பொதுவாக ஒரு 20-15-20 வருஷமாக வரக்கூடிய கவர்மெண்ட்டில் வரக்கூடிய கான்ட்ராக்டர்கள் வந்து போடக்கூடிய போஸ்ட் மரத்தோட தரம். இதனால தான் ஒரு சின்ன காற்று கூட இவ்வளோ பெரிய வெயிட் வந்து இந்த சின்ன கம்பியில் தான் தாங்கி நின்றனால தான் அதால் நிற்க முடியாமல் உடஞ்சி விழுந்துருச்சு. ஆனால் இன்னும் போஸ்ட் லைன் எதுவுமே கொடுக்கல. அது வரைக்கும் பெரிய விஷயம். போஸ்ட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்பியில் தொங்கிக்கிட்டு தான் நிறைய இடத்துல நிற்கிது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல போஸ்ட் மரம் நிற்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே உள்ள கம்பியில் அதோட பலத்தில் தான் நிற்கிது. எங்கள் ஊரில் நிறைய பழைய போஸ்ட் மரங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாதிரியான ஏகப்பட்ட பழைய போஸ்ட் மரங்கள் எங்கள் ஊரில் இருக்குது. ஆரம்பத்தில் கரண்ட் ஃபஸ்ட்டு வரப்போகும்போது ஒன்று போஸ்ட் மரங்கள் இதெல்லாம். இது எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பில்லருக்கு நம்ம போடுற மாதிரி 12 mm கம்பி போட்டு 5 இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு அடித்து போட்டிருக்குறாங்க. இது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போஸ்ட். இது வந்து டேமேஜ் ஆகி எந்த இதுவுமே இல்லாத ஒரு போஸ்ட். இதில் எந்த யூசேஜும் இல்லை, சும்மா நிற்கிது. இதோட கம்பி சைஸை பாருங்கள். இந்த வீடியோ போட்டது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு பொதுவாக ஒரு விழிப்புணர்வுக்காண்டி. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேலை வந்து என்ன மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த காலத்தில் உள்ள மக்கள் எந்த அளவுக்கு அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க, இப்போயும் அதை நம்ம பண்ண மாட்டோம், அது அப்படிங்கிறதுக்காண்டி தான். மற்றபடி எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்கிறதுக்கான இந்த வீடியோ இல்லை. வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக, பழங்காலத்து மக்கள் எப்படி குவாலிட்டியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ. மற்றபடி யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.